Hi friends, welcome to my still cooking channel. இன்னைக்கு நம்ம 1 கிலோ மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மீன் குழம்பு பெர்ஃபெக்ட்டா வரதுக்கும் மீன் உடையாம வரதுக்கும் எனக்கு தெரிஞ்ச A to Z டிப்ஸை கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எப்பவுமே வைக்கிற மீன் குழம்புடைய டேஸ்ட் போல இல்லாம இந்த மீன் குழம்புடைய டேஸ்ட் ரொம்பவே யூனிக்கான டேஸ்ட்ல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை பற்றினா உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே புளி ஊற வச்சுக்கலாம். 2 பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை எடுத்துக்கோங்க. 1 கிலோ மீன் வாங்கினீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த புளியோட அளவு கரெக்டாக இருக்கும். புளியில் ஓடுலாம் இருக்கும், அதனால் அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த புளியை தண்ணியில் லைட்டாக அலசிடுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அதில் டஸ்ட் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமா புளி கூட தண்ணி சேர்த்து புளியை ஊற வச்சுடுங்க. புளி ஊறிட்டுருக்கட்டும். அடுத்தது குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சிலதை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் 20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 15 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீஸை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டதுன்னா இடையில தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மண் சட்டி வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதே போல் சீக்கிரம் கெட்டு போகாது. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கம்மியாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழம்பு கசப்பாக இருக்கும். அடுத்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் கடுகை பொரிய விட்டுருங்க. மீன் குழம்புக்கு இந்த அளவுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு இது ரெண்டுத்தையுமே எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடக்கூடாது, பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, புளி குழம்பாக இருந்தாலும் சரி, அதில் பூண்டை நசுக்கி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்போடைய மனமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் தேங்காய், அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பவும் வைக்கிற மீன் குழம்புடைய டேஸ்ட் போல் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். மசாலா பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நார்மல் கார மிளகாத்தூள் இருக்குல்ல, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை வதக்காமல் சேர்த்துருக்கோம், அதோடைய பச்சை வாசனை போகணும். அதே போல் மிளகாத்தூளுடைய பச்சை வாசனமே போகணும். இது ரெண்டுத்தோடைய பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்க புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு தெரியும் குழம்பு நல்ல கிரேவி போல் திக்காக இருக்குது. இந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடாது, ஏன்னா குழம்பு கொதிச்சு வரும்போது அப்புறம் தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து குழம்புடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தேன் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து குழம்பை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போது இந்த குழம்போடைய கன்சிஸ்டன்சி ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு கொதித்து வரும்போது அந்த தேன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ குழம்பு கரெக்டான பதத்தில் கூட்டி வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குழம்பை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த உப்பு கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா குழம்புல உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். ஆனால் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அதோடைய பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் இந்த குழம்பை நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு மூடிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பை ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்க வைக்கும்போது இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க.
ஏன்னா இதில் வெங்காயம் தக்காளி தேங்காய் வந்துட்டு நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அது அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இடையில இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போவே குழம்பு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதே போல் அதோடைய கன்சிஸ்டன்சியுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டாக நம்ம ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னாலவே அந்த புளியோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும். 15 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்களேன். குழம்புலேருந்து அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்து அவ்வளோ சூப்பராக நல்ல மணமாக இருக்கும். குழம்பு வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்போடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், நான் சொன்னது போலவே கரெக்டாக அந்த தேன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த மீன் வேணாலும் குழம்புல சேர்த்துக்கலாம். சங்கரா மீன் தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். குழம்புடைய டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. மீனை குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து கலரிலாம் விடக்கூடாது. அப்போ மீன் வந்து உடஞ்சி போயிடும். நான் குழம்பு மிக்ஸ் பண்ணி விடலை, கரண்டியால் அந்த மீனை வந்து லைட்டாக உள்ளே வந்து தள்ளி விடுறேன், அவ்வளோதான். இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லாவே வாசனையாக இருக்குங்க. இப்போ குழம்பை மூடிட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் குக் பண்ணிங்க அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். அதே மாதிரி மீன் வந்து அந்த குழம்புடைய சூடுக்கே நல்லா குக் ஆகிடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிடும். குழம்புலேருந்து ஒரு மீனை மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மீன் வந்து உடையாமல் முழுசாக அப்படியே இருக்குல்ல. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா தான் மீன் வந்து உடஞ்சி போகும். அதே போல் குழம்பு வந்து கரண்டியை வச்சு கலரி விட்டீங்க அப்படின்னாலும் மீன் வந்து உடையும். நான் வந்து குழம்ப மிக்ஸ் பண்ணி விடல, லைட்டாக மேலோட்டமாக கலந்து விடுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பை வந்து மூடிட்டு அப்படியே விட்டுடுங்க. இந்த மீன் குழம்ப வச்ச அன்றைக்கே சாப்பிடாம அதுக்கு மறுநாள்னு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மீன் குழம்புடைய டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சொல்லவே முடியாது அந்த டேஸ்ட்டை. மீன் குழம்புடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்போவுமே அந்த மீன் வந்து உடையாமல் முழுசாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல, எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். மீன் உடையாமல் மீன் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு பார்க்கும்போதே செம்ம டெம்டிங் ஆகுது இல்லை? அதே போல் மீன் வந்து உடையாமல் எப்படி முழுசாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறதால சீக்கிரமாக கெட்டு போயிடுமான்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி கெட்டு போகாது, ஏன்னா தேங்காவை நம்ம நல்லா வதக்கிடுறோம்ல, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா அந்த வீடியோ குறிச்சிட்டு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் செம்ம டேஸ்டியான ஒரு ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.